கண்டிப்பா. அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு அனைவரும் கிளம்பினார்கள். அன்று இரவு விஸ்வா தூக்கமின்றி தவித்தான். விஷாலி விஷாலி அந்த பசுபதியை சந்தித்து பேசும்போது அவனும் அந்த சிற்றுண்டி சாலையில்தான் இவர்கள் பேசியதை கேட்டபடி இருந்தான். விஸ்வாவை பற்றியும் அவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டான் என்று ஆணித்தரமாக சொன்னதையும் அவளுடைய கண் முன்னால் எவளையாவது கட்டிப்பிடித்தபடி நின்றாலும் அவன் எந்த தப்பான நோக்கத்துடனும் அப்படி செய்ய மாட்டான் என்று வாதிட்டதையும் நினைத்து நினைத்து வருந்தினான். அவ என்னை எவ்வளவு நம்புறா, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னால ஏன் அப்படி நினைக்க முடியல? நான் ஏன் அவளை ஆரம்பத்துல நம்பல? எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று வருந்தினான். பல நாட்கள் கழித்து அவனுடைய குற்ற உணர்வு மீண்டும் தலை தூக்க தன் குற்றத்துக்காக வருந்தியபடி தூங்க முயன்றான். ஆனால் விஷாலியோ தன்னை சூழ்ந்திருந்த சோக மேகங்கள் அனைத்தும் விலகிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் விஸ்வாவின் மார்பில் முகம் புதைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கினாள். விஷாலி தன் வாழ்க்கையின் பயணம் சுகமாக மாறியதாக உணரத் தொடங்கினாள். விஸ்வா தன் குற்ற உணர்வை தள்ளி வைத்துவிட்டு சகஜமாக இருக்க முயன்றான். அதுவும் விஷாலிக்காக உயிரும் விட தயாராக இருந்தான். இருவரும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து அனுபவித்தனர். தலை தீபாவளி, தலை கார்த்திகை, தலை பொங்கல் எல்லாவற்றுக்கும் மதுரை சென்று அபிராமியோடும் வைத்தியநாதனோடும் கொண்டாடி மகிழ்ந்தனர். தலை தீபாவளிக்கு வித்யா, சுப்பிரமணியன் இருவரும் குழந்தை நந்துவுடன் வந்திருந்தனர். குழந்தை நந்து மாமி மாமி என்று ஒட்டிக்கொண்டது. சரவணனும் மும்பை போய் என்ன செய்ய போகிறேன், உங்களுடன் வருகிறேன் என்று மதுரை வந்தான். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தீபாவளியை தூள் பரத்தினார்கள். கார்த்திகைக்கு மடிசார் புடவையை மாமியார் கட்டிவிட விஷாலி அழகாய் வீடு முழுவதும் வலம் வந்தாள். வீடு நிறைய அகல் விளக்கு ஏற்றி வைத்தாள். கொழுபொம்மை மாதிரியே இருக்கடி என்று அவளை கொஞ்சி மகிழ்ந்தான் விஸ்வா. பொங்கலின் போது விஷாலி கணுப்பிடி வைக்க கூட பிறந்த சகோதரன் நன்னா இருக்கணும்னு கனு வைப்பான்னு அம்மா சொன்னா. உனக்கு தான் பிரதர்ஸ் யாரும் இல்லையே, அப்புறம் நீ ஏன் வைக்கிற என்று விஸ்வா கேட்க, கூட பிறந்ததான் பிரதர்ஸா? நம்ம சுப்பிரமணிய அண்ணாவும் சரவணன் அண்ணாவும் எனக்கு அண்ணா தானே. அவன் அண்ணா இருக்கணும்னு கனு வைக்கிறேன். என்ன மாதிரி அண்ணா தம்பி இல்லாதவ எல்லோரும் அக்கா தங்கி இல்லாத ஆண்களுக்காக வைக்கிறோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றாள். விஷாலியின் அத்தை வந்து பிறந்த வீட்டு சீர் செய்தாள். விஷாலியோட அம்மா வைதேகி என்கிட்ட எல்லாத்தையும் செய்ய சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கா. நானா எதுவுமே செய்யல மாமி என்று கூறிவிட்டு மருமகளை கொஞ்சிவிட்டு போனாள். அவளுடைய பெரியம்மா வாழ்த்து சொல்ல போன் செய்தாள். விஷாலியிடம் சரியாக 2 வார்த்தைகள் பேசிவிட்டு வைத்து விட்டாள். ஹனிமூனே செல்லவில்லை என்று கூறி மதுரையிலிருந்து கொடைக்கானல் சென்று ஒரு வாரம் உல்லாசமாக இருந்துவிட்டு வந்தார்கள். எதுக்கு விச்சு ஹனிமூன் எல்லாம்? வேணாம். ஏண்டி, நம்ம தான் இன்னும் ஹனிமூனே போகலையே. அப்புறம் என்ன, நம்ம சென்னையில் வாழ்றதே ஹனிமூன் மாதிரி தானடா இருக்கு. உனக்கு இருக்கு, ஆனா எனக்கு போகணுமே. வாசல் காலிங் பெல்ல யார் அடிக்கிறாங்க? பங்கஜ மாமி இப்போ வருவாங்களோ? இன்னைக்கு எந்த வாண்டு கூட நீ விளையாண்டுட்டு இருப்ப? யாரோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் இன்னைக்கு நீ இந்த இடத்துல டெலிவரி செய்ய போறியோ? ஆடிட்டர் இப்போ கூப்பிடுவாரோ? மெயில் செக் பண்ணலையே. நாளைக்கு பேங்க் லீவ் ஆச்சே. இன்னைக்குள்ள இந்த செக் கிளியர் ஆயிடுமா? இந்த மாதிரி வீட்டு டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் இல்லாமல் டைம் பார்க்காம நாள் பூரா ஜாலியாக இருக்கலாம். வாடி செல்லம். கடுகடுவென்று ஆரம்பித்து கொஞ்சலாய் முடித்தான். இதை கேட்டு கிறங்கியவளை அவள் மனம் மாறுவதற்குள் முன் ஹனிமூனுக்கு கடத்திவிட்டான் விஸ்வா. காலம் ரெக்கையை கட்டி கொண்டு பறந்தது. அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 10 மாதங்கள் 10 நிமிடங்கள் போல ஓடிவிட்டது. பங்கஜ மாமி யூஎஸ் கிளம்பினாள். என்னோட 3வது மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கா. மசக்கி ஜாஸ்தியா இருக்கு.
அதான் என் பிள்ளை அங்க வர சொல்றான். மாட்டு பொண்ணுக்கு சுவிசை செய்யறத விட இன்னைக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போறது. நான் போயிட்டு வரேன்டி விஷாலி என்று கூறி சென்றாள். நமக்கு எப்ப என்று கிசுகிசுப்பாய் தன் காதில் கேட்ட விஸ்வாவிடம், வரும்போது வரும், போதுமா என்றாள் விஷாலி சிரித்தபடி. ஒரு சனிக்கிழமை மதியம் விஸ்வா வீடு வரும்போது விஷாலி தான் செய்ததாக சொல்லி இனிப்புகள் வழங்கினாள். என்ன விசேஷம் பண்ணியிருக்க? ஸ்வீட்டெல்லாம்? விசேஷந்தான். அதுக்கு தான் ஸ்வீட். என்ன விசேஷம்? அவள் அந்த இனிப்பான செய்தியை அவனிடம் முகம் மலர கூறினாள். ஹே ஷாலினி, என் செல்லக்குட்டி என்று கூவிக்கொண்டே அவளை தூக்கி சுற்றினான். விச்சு, இருங்க இருங்க, தலை சுத்துறதுப்பா என்று எச்சரிக்கை செய்தாள். சாரிடா சாரிடா என்று கூறிக்கொண்டே கவனமாக இறக்கி சோஃபாவில் அமர வைத்தான். ஆனால் அதற்குள் அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. அவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்தான். டாக்டர் நர்மதாவுக்கு போன் செய்தான். அவனுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு சில அறிவுரைகளை கூறினாள். அதன்படியே அவனும் நடந்து கொள்வதாய் கூறி போனை வைத்தான். பின்னர் தன் அன்னை அபிராமிக்கு போன் செய்தான். அம்மா, வாயில சக்கரை போட்டுக்கோமா, நீ பாட்டியாக போற. விஸ்வா, ரொம்ப சந்தோஷம்டா. விஷாலி கிட்ட கொடுடா. இல்லம்மா, அவ மயங்கி கிடக்கா. அடடா, கவனமா பார்த்துக்கோடா. நானும் அப்பாவும் கூடிய சீக்கிரம் கிளம்பி வரோம். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைச்சதும் வந்துடுறோம். அதுவரை அவளை பத்திரமா பார்த்துக்கோ. ரொம்ப வேலை வாங்காத. அவ வாமிட் பண்ணினாலும் பரவாயில்ல, எதையாவது சாப்பிடவை. வாய்க்கு பிடிக்காதுதான், ஆனாலும் பட்னி இருக்க விடாத. முக்கியமா அவகிட்ட கோவப்படாத என்று பெரிய லெக்சர் அடித்தாள். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ அப்பா கிட்ட சொல்லிடுமா, நான் கட் பண்றேன். நர்மதாவும் அம்மாவும் சொன்னது போல அன்று அவளை அவன் ஒரு வேலை கூட செய்ய விடவில்லை. மறுநாள் டாக்டர் நர்மதாவிடம் அழைத்து போனான். கங்க்ராட்ஸ் விஸ்வா. தேங்க்யூக்கா. அவனை வெளியே அனுப்பிவிட்டு அவளை செக்கப் செய்தார். அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். தன் மீது அவர் மிகவும் அன்பு காட்டுகிறார் என்றாள். பாத்தியா, நான் சொன்னேன்ல, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும்னு என்றார் நர்மதா. விஸ்வாவை அழைத்து, விஸ்வா, சத்தான காய்கறி, கீரைகள், பழங்களையும் உணவுகளையும் அவ சாப்பிடணும். அது உன் கையில தான் இருக்கு. இப்போ 4 மாசத்துக்கு மசக்க ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவ ரெஸ்ட்லயே இருந்தா கூட பெட்டர் தான். அவ கூடவே ஒருத்தர் இருக்கணும். கவனமா பார்த்துக்கோ. அயன் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி தரேன். ரெகுலரா சாப்பிடுமா. நான் கவனிச்சுக்கிறேன் அக்கா என்று கூறி நன்றி சொல்லி கிளம்பினான். அவளை அழைத்து கொண்டு வித்யாவின் வீட்டுக்கு வந்தான். வானா, வாங்க மணி என்று சுப்பிரமணியும் வீட்டில்தான் இருந்தான். இனிப்பை கொடுத்து இனிய செய்தியை சொன்னார்கள். சுப்பிரமணி விஸ்வாவுக்கு வாழ்த்து சொல்ல, வித்யா விஷாலிக்கு வாழ்த்து சொல்லி அவள் கண்ணம் இரண்டிலும் முத்தமிட்டாள். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நர்மதாக்கா என்ன சொன்னாங்க? நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ரொம்ப மசக்க பண்ணுறதா மணி? ஆமாங்கக்கா, வாமிட்டு மயக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதான் யாராவது கூட இருக்கணும்னு சொன்னாங்கக்கா. பேசிக்கொண்டு இருக்கும்போதே விஷாலிக்கு வாந்தி வந்தது. அவள் சென்று வாந்தி எடுத்துவிட்டு திரும்பும் போதே மயங்க, எதர்ச்சியாக திரும்பிய சுப்பிரமணி இதை பார்த்து, விஸ்வா, அவளுக்கு மயக்கம் வருது போல இருக்கு, போய் பிடிடா என்று கூறி கூடவே தானும் ஓடினான். அவசரமாய் மூவரும் ஓடி வந்து பிடித்து அவளை பெட்டில் படுக்க வைத்தனர். என்னன்னா இவங்க இப்படி பேசிண்டே மயக்கமாயிட்டாங்க? அதாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. விஸ்வா, இது வேலைக்காகாது. நீ ஆபீஸ் போயிருக்கும் போது இவன் மயங்கி விழுந்தா என்ன பண்ணுவ? நீ முதல்ல மாமிய வர சொல்லு. அம்மா கிட்ட சொல்லிட்டேன், சீக்கிரம் வந்துடுவா. அத்திம்பேர், இங்க நம்ம பக்கத்து வீடு போன வாரம் தான் காலியாச்சு. இங்க குடி வந்துடு. வா, இப்பவே போய் பேசலாம் என்று சுப்பிரமணி விஸ்வாவிடம் கூறி அவனை கையோடு வீடு பார்க்க அழைத்து போனான். மாமி வரத்துக்குள்ள
நீ வீட்டை மாத்து. மாமி இங்க இருந்தா வித்யாவையும் நந்துவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா மாமியால வேலைச்சேரிக்கும் திருவான்மியூருக்கும் அலைய முடியாது. அதனால நீ இங்க பக்கத்துல வந்துட்டீனா மாமிக்கு சந்தோஷம், விஷாலிக்கும் சந்தோஷம், கொசுரா வித்யாவுக்கும் சந்தோஷம் என்றான். சுப்பிரமணி சொல்வது விஸ்வாவுக்கும் சரியாகப்பட்டது. ஆனா அத்திம்பேர், வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி நீ எந்த காலத்துல இருக்க? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஒரு ஃபோன் போட்டா போதும். உங்க ஆத்துல இருக்கிற குண்டூசி வரைக்கும் பக்காவா பேக் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சு கொடுத்துருவா. நீ முதல்ல வீட்டை போய் பாரு. வீடு ஷிஃப்ட் பண்ற டென்ஷன் என்னோடது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் அத்திம்பர் என்று கூறி வீட்டை பார்த்தான். இதுவும் 3வது மாடிதான். டபுள் பெட்ரூம் ஃப்ளாட். நல்ல விசாலமான அறைகள். 2 பெட்ரூம்லும் ஹாலிலும் தனித்தனியாக பெரிய பால்கனி. சமையலறையும் பெரிது. அங்கு ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா. அவனுக்கு பார்த்த உடனேயே பிடித்து விட்டது. வாடகையும் இவன் பட்ஜெட்டில் வந்தது. இவன் ஆபீஸும் பெருங்குடியில்தான் என்பதால் அதுவும் பக்கத்தில்தான். எல்லாம் வசதியாக இருப்பதால் உடனடியாக ஓகே சொல்லி டோக்கன் அட்வான்ஸும் செய்துவிட்டான். விஷாலிக்கு மயக்கம் தெளிந்தவுடன் அவளையும் அழைத்து வந்து காட்டினான். விஷாலிக்கு வீடு மிகவும் பிடித்துவிட்டது. வீடு மாற ஒப்புக்கொண்டு விட்டாள். அதுவும் வித்யாவின் வீட்டுக்கு பக்கத்து வீடே என்பதால் அவளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். நந்துவுடன் விளையாடலாம், வித்யாவுடன் நிறைய அளவலாவலாம். சுப்பிரமணி துரிதமாக வேலை செய்தான். வீடு மாற எல்லா ஏற்பாட்டையும் செய்தான். வேளச்சேரி சென்று குடியிருப்பில் அனைவரிடமும் பிரியா விடை பெற்று கொண்டனர். குழந்தைகள் எல்லோரும் வேலையை விட்டு போகும் தங்களுக்கு பிரியமான ஆசிரியை வழி அனுப்புவது போல கண்ணீருடன் வழி அனுப்பினர். வீட்டிலிருந்து முக்கியமானவற்றை மட்டும் இவர்கள் எடுத்துக்கொண்டனர். மற்ற வேலைகளை சுப்பிரமணி ஏற்பாடு செய்த ஆட்கள் கவனித்து கொண்டனர். இங்கு வீட்டுக்கு சொந்தக்காரர் இவர்களின் நிலை புரிந்து வாங்கிய அட்வான்ஸை குறைக்காமல் திருப்பி தர ஒப்புக்கொண்டார். ஒரே வாரத்தில் விஸ்வாவும் விஷாலியும் வேளச்சேரியில் இருந்து திருவான்மியூருக்கு கூடிபெயர்ந்தனர். திவ்யாவுடன் நந்துவுடனும் நினைத்த மாதிரி நிறைய நேரம் செலவிட்டாள். விஸ்வா இங்கே வந்து விட்டதால் சரவணனும் அடிக்கடி நண்பனை பார்க்கவென்று வந்து போக ஆரம்பித்தான். இவன் வருகிறானே என்று சுப்பிரமணியும் அந்த நேரத்தில் எங்கும் செல்லாமல் வீட்டில் இருக்கலானான். 2 சகோதரர்களும் இருப்பதாலும் வித்யாவுடன் இப்பொழுது நல்லுறவுடனும் இருப்பதாலும் சமீபத்தில் மாமியார் தவறிவிட்டதால் மாமியாரின் கடமை முடிந்து விட்டதாலும் கல்பனாவும் வர ஆரம்பித்தாள். அவளுடைய மகள் திவ்யாவும் நந்துவும் விளையாட பெரியவர்களும் அளவலாக அனைவருடைய வாழ்க்கையும் ஒரு திருவிழா போல மாறியது. ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லோரும் சேர்ந்து அடிக்கும் லூட்டியால் அந்த குடியிருப்பே அதிரும். அபிராமியும் வைத்தியநாதனும் சென்னை வந்து மகனையும் மருமகளையும் வாழ்த்தினர். அபிராமி இங்கேயே இருந்து விட்டாள். வைத்தியநாதன் சென்னைக்கு மதுரைக்கும் டூர் அடித்தார். அபிராமி விஷாலியை தாங்கினார். அவளுக்கு வாய்க்கு பிடித்ததை சமைத்து போட்டு அவளை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள். கொசுராக வித்யாவிடனும் நந்துவிடனும் சந்தோஷமாக நேரத்தை செலவிட முடிந்தது. அதில் அவளுக்கு அலாதி சந்தோஷம். மங்களம் அத்தைக்கு தெரிவித்ததும் அவளை பார்க்க மதுரையிலிருந்து கிளம்பி வந்து ஒரு வாரம் விஷாலியுடன் இருந்து செல்லம் கொஞ்சிவிட்டு போனாள். இவா எல்லோரும் உன்னை நன்னா வச்சுக்கிறாடி, நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷாலி என்று திருஷ்டி வழிந்து வாழ்த்தி விட்டு போக அவள் மறக்கவில்லை. விஸ்வா விஷாலியை கொஞ்சி மகிழ்ந்தான். அவள் மனம் கொஞ்சம் கூட வருத்தம் அடையாமல் பார்த்து கொண்டான். ஷாலினி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க எல்லோரும் இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுவே எனக்கு போதும்பா.
இப்படி சொன்னவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். நீங்க எல்லோரும் போதும், வேற என்ன வேணும்னு கேக்குறாளே, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் இவ நல்ல குணத்துக்கு என்று மனதில் நினைத்து கொண்டான். எங்கேயாவது போகணும் போல இருந்துச்சுன்னா சொல்லுடா, இப்படியே உங்க கூடவே இருந்தாலே போதும். இதை விட சொர்க்கம் வேற ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு எங்கேயுமே போக வேண்டாம் என் செல்லம். உன்னை நான் ரொம்ப கொடுமை பண்ணியும் என் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க. நிஜமாவே என்ன அவ்வளோ பிடிக்குமா ஷாலினி? உங்களை எனக்கு முன்னாடியிலிருந்தே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட நான் பலமுறை நம்ம ஆத்துக்கு வந்திருக்கேன். அப்போ உங்களை சில சமயம் பார்த்துருக்கேன். நீங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டீங்க. நீ எப்போ வந்திருந்த? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. உங்க ஆத்துல கொலு வைக்கிற வழக்கம் இல்லை, ஆனா எங்க ஆத்துல உண்டு. நான் உங்க அம்மாவையும் வித்யா அக்காவையும் எங்க ஆத்து கொலுவுக்கு இன்வைட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க அம்மாவோட வருவேன். அப்போ கூட நீங்க எங்க அம்மா கிட்ட தான் பேசுவீங்க, என்கிட்ட பேசினதில்ல. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கூட்டியை வாங்கிட்டு தனியா வந்திருக்கேன். அப்பெல்லாம் சில சமயம் நீங்க இருப்பேள். ஆனா நான் வந்ததும் உட்காருங்க, அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு எங்கேயோ பார்த்து என்கிட்ட சொல்லிட்டு, அம்மா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு உள்ள பார்த்து குரல் கொடுத்துட்டு போயிடுவீங்க. 2 வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். அப்போவும் நீங்க எங்களை வித்யா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைச்சு, இருங்க வித்யா உள்ள இருக்கா, வர சொல்றேன் அப்படின்னு தரைய பார்த்து சொல்லிட்டு, வித்யா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே மாடிக்கு போயிடுவீங்க. என் முகத்தை ஒரு வாட்டி கூட நீங்க பார்த்ததே இல்லை. அந்த ஒரு குணம்தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க வச்சது. அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்லையே. ஆமா, அப்புறமா எங்க ஆத்துல எனக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்சப்போ ஏதாச்சியா எங்க அப்பா உங்களை பார்க்கலாமான்னு அம்மா கிட்ட பேசியிருந்தார். மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை நீங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும்னு நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. உங்களை பிடிச்சிருக்கான்னு அப்பாவும் என்னை கேட்கவே இல்லை. ஒரு நாள் கோவில்ல வச்சு உங்களை காமிச்சா. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு சொன்னா. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அன்னைக்கு பூரா வானத்துல பறக்கிற மாதிரியே இருந்தது தெரியுமா? நிஜமாவா ஷாலினி? கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடியே என்ன உனக்கு பிடிக்குமா? ம். ஆனா நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்குன்னு நைட்டு ஒரு கம்பல்சேஷன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்க அப்பா உங்களுக்கு கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு புரிஞ்சுட்டேன். நிஜமாவே நீங்க பாவம் என்றாள். விஸ்வாவுக்கு கண் கலங்கியது. இவ என்ன எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்கா? நான் இவளை எவ்வளவு மட்டமா நினைச்சேன். கடைசியில யார் உயர்வு யார் மட்டம்னு எனக்கு புரிய வச்சுட்டாலே.